குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி சார். நேற்று இன்னைக்கும் ஒரு பரபரப்பான தகவலா போயிட்டு இருக்கு. அதுல குறிப்பிட்ட செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டை திருப்பி பார்க்க வைத்த வேங்க வயல் சம்பவம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பின்பு 2022 நினைக்கிறேன், டிசம்பர் 26 நடந்த நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை கடந்து 3வது ஆண்டில் அதுக்கான 800 நாட்களை தாண்டிட்டோம். 800 நாட்களை நாம கடந்திருக்கோம். அந்த அவ்வளவு பெரிய நாட்களை எடுத்துக்கொண்டதுக்கான காரணம் மிக நுட்பமான ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம், ஒரு சமூகத்தின்பால் குற்றம் சாட்டப்பட வேண்டிய நிலை இருக்குமோ என்ற எண்ணத்தால் தமிழக அரசு ரொம்ப சிரமம் எடுத்து, அது மட்டும் இல்லாம காவல்துறைக்கு ஒரு பெரிய சவாலான இந்த வழக்கினுடைய ஒரு இறுதி கட்டத்துக்கு இப்ப காவல்துறை வந்திருக்கு. காவல்துறை இதனுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சார், 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3 பேரும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் ஒரு அரசியல் கட்சியின் தூண்டுதலால் அப்படிப்பட்ட ஈனத்தனமான செயலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் பேசிய ஆடியோ வெளிவந்திருக்கிறது. அந்த வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலப்பதற்காக அந்த 3 பேரும் மேலே சென்று வீடியோ எடுத்ததாக ஒரு செய்தியும் இருக்கிறது. அந்த வீடியோ இருந்தால் மாட்டிக்கொள்வோம் என்று அவர்கள் வீடியோவை அழித்து விட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. இதையெல்லாம் காவல்துறை தீவிரமாக புலன் விசாரணை செய்துதான் இன்றைக்கு 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதுல இப்ப என்ன ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறான்னு கேட்டா, அந்த வழக்கு பல கேள்விகளை எழுப்புகிறது. வேங்கை வயல் நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்தவர்களை ஏன் இன்று வரை கைது செய்யவில்லை? அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி தொடர்ந்து வைக்கப்படுகிறது. பலர் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல முறை இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆக இது போலீஸ் துறைக்கே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு வழக்கு. அவசரப்பட்டு ஒரு சாராரை எந்த ஆதாரம் இல்லாமல் கைது செய்து விட்டால் அதன் மூலம் பல்வேறு பிரச்சனைகள் வரும். ஆகவே போலீஸ் தீர விசாரித்து, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்றாரு, இந்த வழக்கை மூடுவதற்காக, இந்த வழக்கை க்ளோஸ் செய்ய வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ஆதாரம் இல்லாமல் 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். திருமாவளவன் சொல்லியிருக்கிற கூற்று. இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறையை முறையிட்டு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பல முறை முறையிட்டு, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கெல்லாம் திருமாவளவனுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த நேர்மை எங்க போச்சு சார்? என்னுடைய கண் முன்னால ஒரு காவல் நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பிரமுகர், ஒரு பிரபலமான ஒரு பிரமுகர், வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காரு. எதுக்கு? வேலை வாங்கி கொடுக்குறேன்ட்டு. வேலை வாங்கி கொடுக்கல. கடைசியா வன்னியர் சமூகத்தை சார்ந்த பிரமுகர் பல நாள் அவர்கிட்ட போய் கேட்டு பணம் வராதனால ஒரு 10 பேரை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பணத்தை கேட்டிருக்காரு. அப்ப கொஞ்சம் பேசியிருக்காங்க. இத்தனைக்கு தகாத வார்த்தைகள் கூட பேசல. நீ என்ன வயிற்றுக்கு எதை திங்கிற, பணம் வாங்கினி, வேலையை வாங்கி கொடுக்கல, பணமும் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க. அடிதடியோட கிடையாது, வெறும் வாய் தகராறு. அந்த பணம் வாங்கிய அந்த தலித் சமூகத்து பிரமுகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன சொல்றாருன்னா, என்ன ஜாதி சொல்லி திட்டாங்க, அவங்க மேல வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு நிக்கிறாங்க. அதுக்கு ஆதரவா ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த காவல் நிலையத்தால் அவருக்கு ஆதரவா நிக்கிறாங்க. நாங்களும் போறோம்.
குறிப்பா நானும் போறேன் அந்த காவல் நிலையத்துக்கு. அந்த காவல் நிலையத்துல இருந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஓரளவுக்கு நேர்மையா வந்து அந்த வழக்கை வந்து டீல் பண்ணார். அவர் கேட்கிறாரு, ம். சரி உன் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, எதுக்கு வந்தாங்க? ம். எந்த காரணமும் இல்லாம உங்களோட சண்டை போட வந்தாங்களா? ம். அப்படின்னு கேட்டு விசாரிக்கும் போது, பணம் வாங்கியிருக்க, வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு, வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கியிருக்க. நீ வேலையும் ம். வாங்கி கொடுக்கல, பணத்தையும் திருப்பி கொடுக்கல. பணம் கொடுத்தவன் கேட்க வருவானா, வரமாட்டானா? ம். நீ சொல்ற மாதிரி நான் வந்து அவங்க மேல வந்து பிசிஆர் ஆக்ட்ல கேஸ் போடுறேன். நீ இப்பவே அவங்களுக்கு பணத்தை கொடுத்துரு. ம். நீ வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கின இல்லையா, அந்த பணத்தை இப்பவே ஆமா. செட்டில் பண்ணிரு. உன்னை வந்து ம். அவங்க வந்து தவறா திட்டாங்கன்னு ஆதாரம் தான் இப்பயே நான் அவங்க மேல பிசிஆர் கேஸ்ல பிசிஆர் வழக்கு போடுறேன். அவங்க மேல ம். வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு இப்பயே கைது பண்றேன் அப்படின்னு பின்னால பேக் அடிக்கிறாங்க. ம். அந்த அதிகாரி நேர்மையா பேசுறாரு. சரி ரைட்டு, ம். எப்ப வேணாலும் நான் கேஸ் போட தயார். நீ எவ்வளவு நாள் அவங்களுக்கு பணத்தை கொடுப்ப அதை சொல்லு அப்படின்ட்டு அந்த காவல்துறையில இருந்து அந்த ஓரளவுக்கு நேர்மையான அதிகாரி. ம். அப்புறம் 3 மாசம் கழிச்சு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, அப்புறம் 3 மாசம் கழிச்சு பணத்தை கொடுத்து அந்த பிரச்சனை செட்டில் பண்ணாங்க. ஆக எப்படியெல்லாம் பிசிஆர் கேஸ் தவறா பயன்படுத்தப்படுதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இன்னைக்கு காவல்துறை காட்டிய இதே பொறுமை, இந்த அளவுக்கு நீண்ட நெடுநாட்கள் விசாரணை பண்ணாங்க இல்லையா, எவ்வளவோ ஆமா. விமர்சனங்கள் வருது. 800 நாட்களை தாண்டியும் வேங்கை வயல் நீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தை இன்று வரை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை தடுமாறி கொண்டிருக்கிறதா, திட்டமிட்டே வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தவறுகிறார்களா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர மற்ற அத்தனை கட்சி பேசியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் பேசல. ஏன்? ம். எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க பேசலன்னு நினைக்கிறேன். காவல்துறை இன்னைக்கு தன்னுடைய களங்கத்தை தொடச்சிருக்கா சார் இந்த அறிக்கை மூலியமா? இல்ல, அதாவது இந்த சம்பவத்தில் தன்னுடைய கலக்கத்தை காவல்துறை தொடச்சிருக்காது, இல்லன்னு சொல்ல. ஆனா ம். இங்க காட்டின இதே பொறுமைய ம். காவல்துறை இன்னும் பல வழக்குகள்ல காட்டியிருக்கலாம். தருமபுரியில இளவரசன் திவ்யா பிரச்சனையில காவல்துறை கொஞ்சம் பொறுமையா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருந்தா அன்னைக்கு தமிழ்நாடு பூரா அந்த பிரச்சனை பெரிய அளவில் வெடிச்சிருக்காது. அந்த திவ்யா இல்ல, அது பாமகக்கு மேல உள்ள கலங்கம் அன்னைக்கு தொடச்சிருக்கும். ஆமா, அன்னைக்கு வந்து பொறுமையா வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க, காவல்துறை பொறுமையா அதை கையாண்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த திவ்யா என்கின்ற பெண்ணுடைய தகப்பன் தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டார். ம். அவர் தற்கொலை செய்த பிறகுதான் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. ஆமா. எங்க பொண்ணையும் கூட்டி போயிருவீங்க, எங்களையும் அவமானப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டுவீங்க அப்படின்னு எல்லாரும் கோவப்பட்டதுடைய விளைவு ம். தமிழ்நாடு பூரா திருமாவளவன் கொக்கரிச்சாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரா இருந்த ஒருவருடைய பெயர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவர் வந்து தமிழினத்திற்கு வந்து காதல் ஒரு மிகப்பெரிய விவகாரம். கடவுள் முருகனே வந்து போய் வள்ளிய வந்து காதலிச்சார். வேட்டுவர் குல பெண்ணை வந்து முருகனே காதலிச்சாரு, கடவுளே காதலிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். முருகன் காதலிச்சதே தப்பு. ஏற்கனவே தெய்வானைன்னு ஒரு கொண்டாட்டி வச்சுட்டு திரும்ப போய் முருகன் வள்ளியை காதலிச்சாரு. இல்ல, அது தனி கதை சார். இல்ல, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இதை ஒரு உதாரணமா காட்டி பேசினாங்க அன்னைக்கு. அப்ப இவங்க எவ்வளவு மோசமான புத்தியில இருக்காங்க சார். அப்படி காட்டினவங்க ராமன் வந்து சீதையை காதலிச்சத கூட சொல்லுங்க, நாங்க வேணான்னு சொல்ல. வேற எத்தனையோ காதல் இருக்கு, நீங்க அந்த காதலை மேற்கோள் காட்டுங்க, யார் வேணான்னாங்க? நீங்க காரல் மார்க்ஸ், ஜென்னி காரல் மார்க்ஸ் காதலை பத்தி சொல்லுங்க, யார் வேணான்னு சொன்னாங்க? ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தவறான தீர்ப்பு கொடுத்துட்டும் செத்த உடனே அவருடைய மனைவியும் செத்து போனாலே அந்த காதலை கூட சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க முருகன் போய் வள்ளியை காதலிச்சத காதல்னு ஒரு மேற்கோள் காட்டுறீங்களா? அப்ப வந்து நாங்க ஏன் வந்து அது நாடக காதல்னு சொல்ல மாட்டோம்? இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருந்திருக்கும். தேவையில்லாமல் 2 சமூகங்களிடையே பதட்டம் உருவாகாமல் இருந்திருக்கும். ஆனா இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இன்னும் சில தலித் சமூக அமைப்புகள் இன்றைக்கு வேங்கை வயலில் 3 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் இது தவறான நடவடிக்கை, சரியாக விசாரிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த 3 பேர் நிரபராதியா இருந்தா
நீதிமன்றம் போன உடனே உங்க 3 பேருக்கு தண்டனை கொடுத்துருமா சார்? நீங்க ஒரு வக்கீல் போன உடனே போலீஸ் கொண்டு போய் இந்த வழக்கை கொடுத்த உடனே போலீஸ் எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண உடனே ரைட் இவங்க குற்றவாளின்னு முடிவு பண்ணி நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருமா? கொடுக்காது இல்ல. இல்ல சார், நம்ம அந்த ஆமா கொடுக்காது. இல்ல 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 இந்த கோணத்துல நம்ம இந்த செய்திய இல்ல சார், இந்த செய்தியில இது வரைக்கும் வந்து தமிழக காவல்துறை எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அப்ப நீங்க குற்றவாளி இல்லன்னா நிரபராதி நீங்க நிரூபிக்கலாம்ல சார். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதான சட்டத்தினுடைய தாற்பயமே. இது சட்டம் படிச்ச வக்கீல் திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஏன் மக்களை ஏமாத்துறதுக்காக பொய்யான அறிக்கை, நாடக அறிக்கை விடுறீங்க? இல்ல சார், நீங்க இப்போ அவரு நாடகத்தனமான அறிக்கை சொல்றாருன்னு நீங்க சொன்னதால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். காவல்துறை வந்து நீங்க சொல்ற மாதிரி எடுத்த உடனே இந்த செய்தியை வந்து அவங்க வெளியிடல. கிட்டத்தட்ட 300 பேரை வந்து அவங்க 300 சாட்சியங்களை அவங்க ஆய்வு பண்றாங்க. 5 பேருடைய குரல் பதிவை அவங்க எடுத்துக்கிறாங்க. 10 பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்ல, ஒருத்தர் 2 பேருக்கு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் வாங்கினாலே நம்ம வந்து நீதிமன்றத்தினுடைய ஆணையை வாங்கி அவங்களுடைய ஆலோசனைப்படிதான் நம்ம செய்வாங்க. 10 பேருக்கு வந்து இவங்க ஆய்வு பண்ணிடுறாங்க. இவ்வளவு பெரிய ஆய்வை வந்து அவங்க பண்ணிடுறாங்க. தமிழக அரசும் வந்து ஒன்னும் சாதாரணமா அந்த செய்தியை விடல. அவங்க தனிநபர் கமிஷன் உடனே போடுறாங்க. நீதிமன்ற நீதிபதியின் மூலமாக தனிநபர் கமிஷன் போட்டு இந்த ஒரு சம்பவத்தை ஒரு மிகப்பெரிய சம்பவமா அவங்க கவனத்தில் கொண்டு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. இப்போ பொதுவான பார்வை என்னன்னா, ஒருவேளை மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு 3 பேரை குற்றவாளின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறை சொல்லியிருந்தா இந்த செய்தியை திருமாவளவன் வரவேற்றிருப்பாரா? கண்டிப்பா. ஜாதி வெறியர்கள், ஜாதி ஆணவத்தோடு வந்து தமிழ்நாட்டுல தலித்துக்களே வாழக்கூடாது அப்படின்னு தான் வந்து அந்த வேங்கைவேல் குடிநீர் தொட்டியில வந்து மலத்தை கலந்தாங்க அப்படின்னு நேரம் கொக்கரிச்சிருப்பாங்க. திருமாவளவன் வந்து மேல்பாதி திரௌபதி அம்மன் நாளை விவகாரத்துல வள்ளுவர் கோட்டத்துக்கு முன்னால கொக்கரிச்ச மாதிரி இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தை விட்டது வேற எங்கேயாவது போய் ஒரு குமரி கோட்டத்தில் நின்று நேரம் அப்படியே கொக்கரிச்சிருப்பாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட இருந்திருப்பாங்க. வீரமணி நின்றுப்பாரு, சுப வீரபாண்டியன் நின்றுப்பாரு, திருமுருகன் காந்தி நின்றுப்பாரு, பெரியாரியவாதிகள் அத்தனை பேரும் போய் நின்றுப்பாங்க. இன்னைக்கு அப்படி மிகப்பெரிய அளவுல கொக்கரிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க நினைச்சது நடக்கல, அதனால இன்னைக்கு இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்றாங்களா சார்? ஆமா, சீச்சி இந்த படம் புளிக்கின்றதான் சார். இல்ல சார், இதே வேண்டுகோள சார் திருமாவளவன் நாம என்ன கேக்குறோம்? திமுக அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாத்துது. திமுக அரசு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இது சமூக நீதி மாடலுக்கான அரசு. திராவிட மாடல் அரசு மதவாதத்திற்கு, ஜாதிக்கு எதிரான அரசு, ஜாதிகளை ஒழிக்கக்கூடிய அரசுன்னு இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசுக்கு நற்சாட்சி பத்திரம் கொடுத்ததே திருமாவளவன் தானே. அப்ப இந்த ஆட்சியின் தலைமையின் கீழ் இயங்குகின்ற காவல்துறை தானே இந்த நடவடிக்கை எடுத்திருக்குது. அப்ப திருமாவளவன் இதை தவறுன்னு சொல்றாருன்னா ஸ்டாலினை குற்றவாளி கூண்டில் நிறுத்துறாருன்னு தானே அர்த்தம். ஆக திருமாவளவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். போலீஸ் துறையை கையிலே வைத்திருக்கின்ற முதலமைச்சர் திருமாவளவனுக்கு பதில் சொல்லணும். திருமாவளவா, நீ முட்டாள்தனமா பேசாத. என்னுடைய தலைமையின் கீழ் இருக்கின்ற காவல்துறை தான் தீர விசாரிச்சு இவங்க தான் குற்றவாளிகள் கைது பண்ணியிருக்காங்க. நீ அரசியல் நடத்துவதற்காக நாடகம் ஆடாதுன்னு யார் சொல்லணும்? ஸ்டாலின் சொல்லணும். இல்லனா உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும். இன்னைக்கு என்னன்னா இவங்களுக்கு அதோட நாம பேசிட்டு இருக்கோம். இல்ல அத சொல்லுவாரான்னு கேக்குறேன். ஸ்டாலின் தமிழக அரசினுடைய முதல்வர் சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் சொல்லுவாரான்னு கேக்குறேன். சொல்ல மாட்டேன். அது கூட்டணி உடைஞ்சிடும். பாம்பும் சாகாமல் பாம்பை அடிக்கின்ற தடியும் பழுது இல்லாமல் திருமாவளவன் அறிக்கை விட்டுருக்காரு. திமுக அரசை குறை சொல்ல, காவல்துறையை குறை சொல்றாரு. அப்ப காவல்துறை இன்னைக்கு யார் கட்டுப்பாட்டுல இயங்குது? வேற ஜாதியுடைய கட்டுப்பாட்டுல இயங்குதா காவல்துறை?
சார் இயங்குறதுக்கு காவல்துறையில இன்னைக்கு மெஜாரிட்டியா அதிகாரிகள் இருக்கிற சமூகம் எந்த சமூகம்? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. அப்ப அங்க போலீஸ் துறையில ஜாதி அரசியல் நடத்தணும்னா யார் நடத்த முடியும்? அவங்க தான் நடத்த முடியும். அப்ப யார் ஜாதி அடிப்படையில் செயல்பட்டது? வேறு சமூகமா? இல்ல சார், இப்போ அப்ப காவல்துறை நேர்மையா நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல சார், இந்த விஷயத்துல காவல்துறை நேர்மையா நடந்திருக்கு. ஆனாதான் அவசரப்படாம நிதானமா பொறுமையா முடிவெடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு திருமாவளவன் காவல்துறை குறை சொல்றாரா சார்? ஆமா, முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவை குறை சொல்ல முடியாது. குறை சொன்னா அடுத்த தேர்தல்ல சீட்டு கம்மியாயிரும். இருக்கிற சீட்லயும் ஒண்ணு குறைச்சிருவாங்க. இல்ல அப்படின்னா அதிமுக கூட்டணி ஓட வேண்டியிருக்கும். அதிமுக கூட்டணிக்கு ஓடனா என்ன ஆகும்? ஏற்கனவே திருமாவளவன் பேர் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் மோசமாயிடுச்சு. அந்த கட்சியில ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் கொண்டு சேர்த்தி கொஞ்ச நாள்லயே 11 மாசத்துலயே அவரை வெளியேற்றி அந்த கட்சியினுடைய உண்மை முகம் வெளியே தெரிஞ்சிருச்சு. கள்ளக்குறிச்சியில போய் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாங்க. அதுல இவங்களுடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. ஏற்கனவே செல்வாக்கே இல்லாத கட்சி விசிக, தனித்து நின்று போட்டியிட்டு எந்த தொழிலையும் டெபாசிட் கூட வாங்க முடியாத கட்சி ஒரு கட்சி விசிக. இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வச்சு அவங்க தயவுல தான் அந்த கட்சிக்கு அரசியல் அங்கீகாரமே கிடைச்சிருக்கு. திமுக விட்டு அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணிக்கு போக முடியாது. ஏன்னா மண்குதிரையை நம்பி ஆட்சியில் இருக்க திருமாவளவனும் தயாரா இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தத்தளிச்சிட்டு இருக்காரு. அவங்களுக்குள்ளேயே 1008 பிளவு, 1008 கருத்து முரண்பாடு, 1008 பிரச்சனைகள் இருக்கு. அதனால இப்ப வேங்கை வயல் பிரச்சனைல நேரடியா திமுக அரசுக்கு எதிராக கருத்து சொன்னா அடுத்த தேர்தலில் நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு கண்ணோட்டத்தோட இருக்காரு திருமாவளவன். வடிவேலு ஒரு படத்துல சொல்ற மாதிரி எதுலயும் ஒரு தொலைநோக்கு கண்ணோட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதனால இவர் திமுக அரசை குறை சொல்லல, தோழமை சுட்டல் காவல்துறை குறை சொல்றாரு. தோழமை சுட்டல சார். ஆமா, சங்கத்தமிழ் செல்வன் என்ன சொல்றாருன்னா, இந்த இயற்கை பார்த்துட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு இருக்கு. இது போன்ற ஒரு குற்றத்தை இந்த சமூகத்தின் மேல சொன்னா ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னன்னா, ராம்குமார் சுவாதி கொலை வழக்குல ராம்குமார்ன்றவர் ஜெயில சிறைப்படுத்தப்படும் போது அவர் மர்மமா இறந்துடுறாரு. அதனுடைய விளைவு அந்த அம்மாவுடைய இறப்பு எப்படி இருந்ததுன்றது இந்த சமூகம் பாக்குது. இதெல்லாம் நீங்க கருத்துல கொள்ளணும். பிரபஞ்சம் சும்மா இருக்காது, தப்பு பண்ணா இந்த சமூகத்தை இந்த மாதிரி பண்றது தவறுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாபம் விடுற மாதிரியே சொல்றாரு. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு சார்? குற்றவாளி இந்த சமூகமா இருந்தா அவங்கள தண்டிக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரா? சார் நான் என்ன கேக்குறேன், சரி ஜெயலலிதா தப்பு பண்ணாங்க, பாவம் பண்ணாங்க, அவங்களுக்கு மோசமான மரணம் வந்துச்சு, ரைட்டு, பேரறிஞர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நல்லதானே பண்ண? இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், பேரறிஞர் அண்ணா நல்லதானே பண்ணாரு. ஆமா, பேரறிஞர் அண்ணா தன்னுடைய பேச்சாற்றலால தமிழ்நாட்டை ஒரு கட்சியவே ஆட்சி கொண்டு வந்தார்ல. ஆமா, இன்னைக்கு கூட திமுக என்ன சொல்றாங்க, பாராளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா பேச ஆரம்பித்ததற்கு பிறகுதான் இந்தியாவே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தது. இன்று வரை தமிழ்நாட்டை பாராளுமன்றம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களே. அண்ணா புண்ணியம் பண்ணவர் தானே. அவருக்கு ஏன் சார் புற்றுநோய் வந்துச்சு? அவர் ஏன் சார் லண்டன்ல போய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார்? அவருக்கு சிகிச்சை கொடுக்கறது ஏன் சார் டாக்டர் மில்லர் தனி பிளைட்ல அன்னைக்கே பறந்து வந்தார்? சாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லா புண்ணியமும் பண்ணவங்க கூட மோசமான சாவை சந்தித்து இருக்கிறார்கள். எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணவங்க கூட கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்திருக்கான். உண்டா இல்லைங்களா? கண் முன்னால பார்த்திருக்கோம்ல சார். இன்னைக்கு ராணிப்பேட்டையில அந்த தமிழரசன் என்கின்ற இளைஞர் என்ன பாவம் பண்ணா? யார் பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்தான்? யாருடைய சோத்துல மண்ணை போட்டான்? அவனுக்கு ஏன் அந்த கொடூரமான மரணம்?
ஆக அந்த கொடூரத்தை ஏற்படுத்தியது யாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்க. அப்ப அவங்களுக்கு அந்த மரணம் வராதா? ராம்குமார் என்ன பண்ணாங்க சார்? ராம்குமார் சுவாதி சாவுக்கு காரணமானவன் சார். அவன் நிரபராதியா இருந்தா அவன் வழக்கை நேரடியா சந்திச்சிருக்காம்ல. இன்னும் என்ன சொல்றாங்க? தருமபுரியில இளவரசன் போய் ரயில்ல தலையை கொடுத்து செத்து போயிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். இன்னமும் அதை கொலை கொலைன்னு பேசிட்டு இருக்காங்க. நீதிமன்றமே திட்டவட்டமா அறிவிச்சிருச்சு நடந்தது தற்கொலைன்னு. அந்த தற்கொலைக்கு எத்தனை முறை போஸ்ட்மார்டம்? ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ண தப்பு. ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த டாக்டர்கள்லாம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க? கோர்ட்ல அந்த இளவரசனுடைய தாயார் நீதிமன்றத்துல மனு போட்டு டெல்லி எய்ம்ஸ் ஆல் இந்தியா மெடிக்கல் சயின்சஸ்ல இருந்து டாக்டர்கள் திரும்ப போஸ்ட்மார்டம் பண்ணாங்க. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், அங்கே இருந்த சாட்சிகள், இதையெல்லாம் நீதிமன்றம் சரியா விசாரிச்சுதான் இளவரசன் தற்கொலை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை கொலைன்னு பேசிட்டு இருக்க சங்க தமிழர்களுக்கு என்ன சாவு வரும்? நல்ல சாவு வருமா, நாரி போன சாவு வருமா? இல்ல நம்ம அப்படி சொல்ல வேணாம் சார், நீங்க நியாயமா சொல்லுங்க. அத நம்ம எதுக்கு அந்த சாப்பிட்டோம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது சார், அந்த சுவாதி சென்னை ரயில் நிலையத்துல கொலை செய்யப்பட்டது சரியா தப்பா சார்? எந்த உயிரையும் கொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. பகத்சிங் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய பாராளுமன்றத்துல குண்டு வீசினான். அத்தனையும் அந்த குண்டு வெடிச்சு அதுல ஒருத்தர் கூட சாவல, யாருக்கும் காயம் இல்லை. பெருத்த சத்தத்தை ஒளியை எழுப்புகின்ற குண்டை தான் வீசினான். நீதிமன்றத்துல நீதிபதி கேட்கிறார், அதாவது பாராளுமன்றத்துல குண்டு வீசின, ஒரு பெரும் சத்தத்தை எழுப்பக்கூடிய குண்டை மட்டும் வீசின, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது பகத்சிங் சொல்றாரு. எங்களுடைய கோரிக்கைகள், அதாவது அன்னைக்கு அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமா கொண்டு வந்த ஒரு சட்டம், அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்ற எங்களுடைய கோரிக்கை இந்த செவிட்டு காதினராக இருக்கின்ற பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெரும் சத்தம் ஏற்படுத்துகின்ற வெடிகுண்டுகளை வீசினேன். இன்னொன்று, ஒவ்வொரு உயிரும் மகத்தானது, எந்த உயிரையும் கொல்வது எங்களுடைய நோக்கம் அல்ல, எந்த உயிரையும் கொல்வதற்கு எங்களுக்கு உரிமையும் இல்லை. இதான் சார் இந்திய நாட்டினுடைய புரட்சியாளன் சொன்ன வாசகம். இன்னைக்கு பேசுறீங்களே, அம்பேத்கரையும் பேசுறீங்களே, பெரியாரையும் பேசுறீங்களே, பல இடங்கள்ல பகத்சிங்கை மேற்கோள் காட்டுறீங்களே. நீங்க இன்னைக்கு அந்த ராணிப்பேட்டையில தமிழரசனை உயிரோட கொளுத்துனீங்களே, உயிர்களை கொல்றதுக்கு இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? அது கிராமத்துல பழமொழி சொல்ல மாதிரி, மாமியா உடைச்சா மண் சட்டி, மரும உடைச்சா பொன் சட்டியா? இவங்க பண்ணனா அது செய்வ நடவடிக்கை, மற்றவங்க செஞ்சா மட்டும் அது ஜாதி வெறியா? எவ்வளவு ஒரு மோசமான செயல்ல இந்த சங்க தமிழன் இவங்கெல்லாம் ராணிப்பேட்டை விவகாரத்தையே பிரச்சனையே திசை திருப்பிட்டு இருக்காங்க. அந்த செய்தியை எந்த தமிழ் ஊடகமும் பெருசா எடுத்துன்னு போலியா சார்? ஒருவேளை அந்த சமூகம் அல்லது அந்த அவர் சார்ந்த கட்சின்றதுனால எடுத்துன்னு போலியா? அவரோட அந்த பாதிக்கப்பட்ட அந்த இறந்த அந்த இளைஞர் ஒரு வேற ஏதாவது கட்சி சார்ந்திருந்தா இவங்க பேசியிருப்பாங்களா? இல்ல, அதே நேரம் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவங்களா இருந்தா எல்லாரும் பேசியிருப்பாங்க. நேரம் ஸ்டாலினே சட்டமன்றத்தில் பேசியிருப்பார். ஜெயலலிதா பேசலையா? மரக்காணத்துல அந்த கலவரம் நடந்தது பின்னால காடு வெட்டி குருவை பத்தி சட்டமன்றத்தில் பேசலையா? 3 முறை காடு வெட்டி குருவின் மீது நாங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே வழக்கு போட்டோம், அப்பொழுதும் குரு அடங்கலைன்னு பேசலையா? பஸ்ஸை கொளுத்திட்டாங்க, தகராறு பண்ணிட்டாங்க, டாக்டர் ராமதாஸ் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் பேசலையா? அவரை கைது செய்வோம் பேசலையா? அதுக்கு டாக்டர் ஐயா அறிக்கை விட்டார்ல, நானாவது மக்களுக்காக போராடி தான் ஜெயிலுக்கு போனேன், நீ ஊழல் பண்ணியில ஜெயிலுக்கு போன, நீதிமன்ற தீர்ப்பை வாங்கி பரப்பன அகராறு ஜெயில போய் உட்கார்ந்தா அன்னைக்கு டாக்டர் ஐயா சொல்லியா பதில்? அதனால இந்த பிரச்சனைய மிகவும் ஒரு மோசமான நிலைமையில் தான் போயிட்டு இருக்கு. பாமகவை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்ட அத்தனை பத்திரிகைகளும் அமைதி காக்குறாங்க, ஒரு சில ஊடகங்களை தவிர.
இதாவது ஆனாலும் கூட தனித்து நின்று போராடி கூட வெல்கின்ற துணிவும் திறமையும் பாமகவுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த கட்சியும் தனியா நின்று போராடி ஜெயிச்சதா கடந்த ஒரு 30 ஆண்டு காலத்துல வரலாறே கிடையாது. மொழி போராட்டம் நடத்தணும். நேத்துதான் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் செலுத்தியிருக்காங்க திமுக, மதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள்லாம். நீங்க மொழி போராட்டம் நடத்தணும்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு திமுகவுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் அத்தனையும் இருக்கு. முடிஞ்சா இன்னைக்கு ஒரு மொழி போராட்டம் நீங்க அன்னைக்கு நடத்துற மாதிரி நடத்தி காட்டுன்னு பார்ப்போம். 1965 நடத்தின மாதிரி ஒரு மொழி போராட்டத்தை உங்களால் நடத்த முடியுமா? டெல்லியில மொழி போராட்டம் நடத்த போறாங்களா யாரு? ஸ்டாலின் கட்சியுடைய எம்பிக்களும் அவங்க கூட்டணி கட்சி எம்பிக்களும். அந்த மொழி போராட்டத்துல காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் கலந்துக்குவாங்களா? நீங்க தானே கூட்டணியில் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் நடத்துங்க பாப்போம். ஆனா பாமக இந்த கேள்வியை நானே உங்ககிட்ட உண்மைதான் சார். இந்த கேள்வியை நானே உங்ககிட்ட முன்வைக்கணும்னு நினைச்சிருந்தேன், நீங்களே இதை சொல்லிட்டீங்க. மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினம் நேற்று கொண்டாடினாங்க, நினைவுபடுத்துறாங்க. இந்த போராட்டம் நடந்த இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழ்நாட்டினுடைய தெருக்களில், குறிப்பாக முக்கியமான தெருக்கள்ல கூட தமிழ் ஒரு பெரிய அளவுல இல்லையே சார். இதுதான் திராவிட கட்சியினுடைய வெற்றியா? இத்தனை பேர் பாவம் இந்த திமுகவை நம்பி தியாகம் பண்ணிடுறாங்களே, இந்த தியாகத்துக்கு விலை இத்தனை வருஷமும் கழிச்சும் கிடைக்கலையா? இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? 65ல 37 ஆரம்பிச்சது நினைக்கிற மொழி போராட்டம். 65ல உக்கிரமா நடக்குது. தாளமுத்து நடராஜன் தீ குளிச்சாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கானவர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானாங்க. உயிரை தியாகம் பண்ணி ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறார், இந்தியை பேசாத மாநிலங்கள் அவர்களாக இந்தியை ஏற்றுக்கொள்ளும் வரை எந்த மாநிலங்களுக்கும் இந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம். ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்த பின்னால்தான் தமிழ்நாட்டிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஓய்ந்தது. அன்னைக்கு இந்திய மட்டும்தான் எதிர்த்து போராடணும். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இந்திக்காரன் இருக்கான். இப்ப டோட்டலா இந்திக்காரனையும் எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. இதுதான் திமுகவுடைய வளர்ச்சியான்னு கேக்குறேன் சார். அதுதான் ஒரு உதாரணத்துக்கு என்னை எடுத்துங்க. நான் ஒரு கம்பெனிக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு புதுசா ஒரு இன்டர்வியூ போறேன். அங்க இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்கறாங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா சார்? நான் என்ன சார் மகாராஷ்டிராவில வேலை செய்ய போறேன்னா இல்ல உத்தரப்பிரதேசத்துல வேலை செய்ய போறேனான்னு கேக்குறேன். இல்லைங்க, நம்மகிட்ட வேலை செய்யறவன் எல்லாம் ஹிந்தி படிச்சவன் தான் வேலை செய்யறான். அவங்க எப்படி நீங்க வேலை வாங்குவீங்க? இவங்களை நம்பி ஊர் விட்ட தியாகி நிலைமை யோசிச்சு பாருங்க சார். பாவம் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்ன? இந்த கேள்வி எனக்கு எப்ப வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதே சென்ற ஆண்டு ஜனவரி 25 தான். சென்ற ஆண்டு மொழியை எதிர்த்து வீர வணக்க போராட்டத்துல நடந்தது. நன்றி சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.